السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا، أو كما قال صدق الله العظيم. وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: وما أنا علينا وأصحابي، أو كما قال عليه الصلاة والسلام. رواه الترمذي. அரசாட்சி தனதாக்கி அதன் சாட்சி நபியாக்கி அழகாட்சி புரிகின்ற எல்லா புகழும் அந்த இறைவனுக்கு. கண்ணியத்திற்குரிய பெரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விற்கு நாம் கோடான கோடி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் தாலா நம்மை இந்த உலகத்திலே மனித சமுதாயத்தில் இருந்து அல்லாஹ் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றார். பெரியவர்களே, மனித சமுதாயத்தை படைத்ததில் இருந்து எப்போது எல்லாம் பாவங்கள், அட்டுழியங்கள், அனாச்சாரங்கள் அதிகமாகின்றதோ அந்த சமயத்தில் அல்லாஹ் தாலா ஒவ்வொரு காலகட்டத்திற்கு தகுந்தால் போல் ஒவ்வொரு நபிமார்களை, ரசூல்மார்களை இந்த உலகத்திலே அல்லாஹ் தாலா அனுப்பியிருக்கின்றார். பெரியவர்களே, மனிதனை சீர்திருத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் தாலாவினால் கையாளப்பட்ட 2 விஷயங்கள் உண்மையான விஷயங்கள். ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் தாலா ஹிதாயத்தின் பக்கம், திருப்பொருத்தத்தை நாடுவதற்காக வேண்டி, சொர்க்கத்தை செல்வதற்காக வேண்டி ஒவ்வொரு சமுதாயத்தினுடைய ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் தாலா நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ்வினால் கையாளப்பட்ட மிகப்பெரிய ஹிக்மத்து என்னவென்று சொன்னால், நுணுக்கம் என்னவென்று சொன்னால், 2 விஷயங்களை அல்லாஹ் தாலா கையாண்டார். ஒன்று கிதாபுல்லா, அல்லாஹ்வுடைய கிதாப், அல்லாஹ்வுடைய கலாம். இன்னொன்று ரிஜாலுல்லா, அல்லாஹ்வின் சார்பாக மனிதனாக ஒரு நபி போதகரை அல்லாஹ் தாலா அனுப்பக்கூடிய அந்த கைமுறை. அப்ப அல்லாஹ்வுடைய கிருபையில உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனிதனையும் சீர்திருத்துவதற்காக வேண்டி, பாவத்தை விட்டு விலகி நேர்வழியின் பக்கம் செல்ல வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் அந்த மனிதன் பெறுவதற்காக வேண்டி முதலிலே அல்லாஹ் தாலா கிதாபுல்லா அப்படிங்கிற அல்லாஹ்வுடைய வேதத்தை இறக்கினார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜபூரு, தௌராத்து, இன்ஜீலு, குரான். தௌராத் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய கிருபையில மூசா அலைஹிஸ்ஸலாம், இன்ஜீல் ஈசா அலைஹிஸ்ஸலாம், தௌராத் ஹஜ்ரத்தே தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அது மாதிரி குரான் அல்லாஹ்வுடைய கலாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே இறக்கப்பட்டது. இந்த 4 வேதங்கள், அது இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட சஹீஃபாக்கள், ஏட்டுக்கள், ஹஜ்ரத்தே நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத்தே ஷீஷ் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத்தே ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத்தே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத்தே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்படி பல நபிமார்கள், ரசூல்மார்களின் மீது அல்லாஹ் தாலா பல ஏட்டுக்களை அல்லாஹ் தாலா இறக்கினான். சஹீஃபாக்கள் என்பதாக அரபியில் சொல்லுவாங்க. ஏட்டுக்களுக்கு பேரு சஹீஃபா என்பதாக சொல்லுவாங்க. பெரியவர்களே, இப்ப நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் உண்டான வித்தியாசம் என்ன அப்படின்னா நல்லா விளங்கணும். உலகத்துல சுமார் ஹஜ்ரத்தே இப்னு தைமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹஜ்ரத்தே இப்னு தைமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முஜத்தித் அல்-ஃபசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கிதாப்ல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஹஜ்ரத்தே ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் இந்த உலகத்திலே 1,24,000 நபிமார்கள், ரசூல்மார்கள் இந்த உலகத்திலே தோன்றினார்கள், அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்டார்கள். இதுல முதல் நபி யார் அப்படின்னா ஹஜ்ரத் ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இறுதி நபி யாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காத்தமுன் நபி. நாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன காத்தமுன் நபி லா நபிய பாதி, நான் இறுதி நபியாக இருக்கின்றேன், எனக்கு பின்னாடி எந்த நபியும் வரப்போவது கிடையாது. எப்ப அல்லாஹ்வுடைய கலாம் கிதாபுல்லா இறக்கப்பட்டதோ அதே சமயத்தில் அந்தந்த காலகட்டத்திற்கு தகுந்தால் போல் அந்தந்த வேதங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக வேண்டி நபிமார்களையும் ரசூல்மார்களையும் இந்த உலகத்திலே அல்லாஹ் தாலா சத்தியமான முறையிலே அனுப்பியது உண்மை. இப்ப பெரியவர்களே, நபிமார்கள் வேற, ரசூல்மார்கள் வேற. சுப்ஹானல்லாஹ், நபிமார்களும் ரசூல்மார்களும் ஒண்ணு கிடையாது. நல்லா கவனமா கேட்கணும். பல மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நபி ஒண்ணுதான் ரசூல் ஒண்ணுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. நபிமார்கள் வேறு, ரசூல்மார்கள் வேறு. நபிமார்கள் அல்லாஹ்வுடைய தாவத்தை, கலிமாவை, ஒருமைத்துவத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக வேண்டி எந்த மனிதனை அல்லாஹ்வின் சார்பாக அனுப்பப்பட்டதோ அவர்கள் நபிமார்கள். ரசூல்மார்கள் என்று சொன்னால் எந்த நபிமார்களின் மீது அல்லாஹ்வுடைய வேதங்கள் இறக்கப்பட்டதோ, அல்லாஹ் அக்பர், எந்த நபிமார்களின் மீது வேதங்கள் இறக்கப்பட்டதோ அவர்கள் ரசூல்மார்கள். அப்ப ரசூலா அப்படிங்கிறவர் கண்டிப்பா நபியாவும் இருப்பாரு, ரசூலாவும் இருப்பார். ஆனா
அல்லாஹ்வுடைய கிருபையில நபியா இருக்கிறவங்க ரசூலா இருக்கிறவங்க அவசியம் கிடையாது. தில்கர் ரசூல் ஃபஸல்னா பஅஸுக்கும் அலா பஅஸ். மூணாவது ஜுஸூல அல்லாஹ் சொல்றான், எத்தனையோ ரசூல்களில் நாம் சிலரை காட்டிலும் சிறப்புகளை நாம் வழங்கி இருக்கின்றோம். தில்கர் ரசூல் ஃபஸல்னா பஅஸுக்கும் அலா பஅஸ். பல அல்லாஹ்வுடைய கிருபையில ரசூல்மார்களை சில ரசூல்களை காட்டிலும் சில ரசூல்மார்களுக்கு நாம் கண்ணியத்தையும் சிறப்பையும் வழங்கியிருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் திட்டவட்டமாக சொல்லி காட்டுகின்றார். அப்ப ரசூலாக இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக நபியாக இருந்தே ஆக வேண்டும். ஆனால் நபியாக இருக்கக்கூடியவர்கள் ரசூலாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இப்போ உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1,24,000 நபிமார்களும் ரசூல்மார்களும் இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்தார். பெரியவர்களே, கிதாபுல்லாஹ் மனிதனை சீராக்குவதற்காக வேண்டி அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட வேதங்கள் தௌராத்து, ஜபூர், இன்ஜீல், குர்ஆன். இந்த 4 வேதங்களும் மிகப்பெரிய பெரிய வேதங்கள். ஆனால் கடைசியாக அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆன் இறக்கப்பட்டது. இப்ப உம்மத்தே முஹம்மதியா இருக்கக்கூடிய நம்மின் மீது கட்டாய கடமை என்ன அப்படின்னா குர்ஆனை பின்பற்றுவது, தௌராத்தை பின்பற்றுவதோ, ஜபூரை பின்பற்றுவதோ, இன்ஜீலை பின்பற்றுவதோ, இது எல்லாம் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய வேதங்கள் தான். ஆனால் இவைகளை நாம் பின்பற்றுவது அவசியம் கிடையாது. மாறாக நாம் பின்பற்றுவது அல்லாஹ்வுடைய கலாம் கிதாபுல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபை தான் இன்றைக்கு நாம் என்ன செய்யணும், பின்பற்ற வேண்டும். இப்ப அல்லாஹ்வுடைய கிருபையில அப்படி ஒருவேளை உம்மத்தே முஹம்மதியா இருக்கக்கூடிய நாம இந்த 4 வேதங்களையும் பின்பற்றுவது அவசியம் என்று சொன்னால் கண்டிப்பாக தௌராத்து, ஜபூர், இன்ஜீல் எல்லாமே பாதுகாத்து இருப்பான் அல்லாஹ். ஆனா எதுவுமே பாதுகாப்பு கிடையாது, எல்லாமே அழிந்து போயிடுச்சு. ஒரு சில சகாக்கள், ஒரு சில பகுதிகள், பாகங்கள் மட்டும் எங்கேயாவது கிடைக்கும் ஏதாவது நாடுகள்ல. ஆனா குர்ஆன் எப்படி முழுமையான வடிவத்தில் நம்ம இடத்துல இருக்குதோ அது மாதிரி தௌராத்தும் கிடையாது, ஜபூரும் கிடையாது, இன்ஜீலும் கிடையாது. இது எல்லாமே அந்தந்த நபிமார்களுடைய காலத்திற்கு தகுந்தால் போல் அல்லாஹ் தஆலா இறக்கி வச்சா அந்த நபிமார்கள் முடிஞ்சு போனாங்க, அந்த சமுதாயம் அழிக்கப்பட்டது, அந்த சமுதாயம் முடிஞ்சு போச்சு, அந்த வேதங்களும் முடிந்து போச்சு. ஆனா கடைசியாக இறுதியாக நமக்கு கிடைச்சது என்ன? கிதாபுல்லாஹ், கைருல் கலாமி கலாமுல்லாஹ். உலகத்திலே தலை சிறந்த பேச்சு, தலை சிறந்த சொல், தலை சிறந்த ஒரு விஷயம் இருக்கின்றது என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய கலாமாக இருக்கின்றது. கைருல் ஹதீஸ் ஹதீஸுல்லாஹ். உலகத்திலே தலை சிறந்த சொல் ஒன்று இருக்கின்றது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கிதாபிற்கு பிறகு அது கண்டிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொல், செயல் ஹதீஸாகத்தான் இருக்கின்றது என்பதாக சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார். இந்த அடிப்படையில் பெரியவர்களே, மனித சமுதாயத்தில் இருந்து படைக்கப்பட்ட நம்மளை சீரமைப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா முதலிலே கிதாபுல்லாஹ் என்ற அல்லாஹ்வுடைய வேதங்களை இறக்கி வைத்தான். அந்த வேதங்களை இறக்குவதோடு நபிமார்களையும் கூடயே இறக்கி வைத்தார். ஒவ்வொரு வேதங்கள் இறக்கப்பட்ட பிறகு கண்டிப்பாக அந்தந்த நபிமார்கள் நிச்சயமாக தோன்றுவார்கள். அந்த நபிமார்களின் மீதுதான் அந்த வேதங்கள் இறக்கப்படும். அந்த வேதத்தில் என்ன சொல்லப்பட்டதோ அந்த விஷயத்தை அப்படியே தவறாமல், கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல், கூடுதல் குறைவு இல்லாமல் அல்லாஹ்வுடைய கலாமில் என்ன சொல்லப்பட்டதோ அந்த விஷயங்களை மக்களுக்கு நபிமார்கள், ரசூல்மார்கள் போதித்ததுதான் சத்தியமான உண்மை. பெரியவர்களே, அதே போன்று அல்லாஹ்வுடைய கிருபையில கிதாபுல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய வேதத்தை மட்டும் அல்லாஹ் என்ன செய்யல, அனுப்பல. மாறாக ரிஜாலுல்லாஹ். ரிஜால் என்று சொன்னால் மனிதன், ஆண். பெண்கள்ல யாருமே நபி கிடையாது. சஹாபி பெண்மணிகள் இருக்கிறாங்க. ஆனால் அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசாய். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், பெண்களை காட்டிலும் ஆண்கள் ரொம்ப பலசாலிங்க. சிந்திக்கக்கூடிய திறன், உடல் பலம், ஆற்றல், சிந்திக்கக்கூடிய ஆற்றல், எல்லா விஷயத்திலுமே ஆண்கள் பெண்களை காட்டிலும் பலமானவர். அதனால அல்லாஹ் தஆலா நபிமார்களை பெண்களை தேர்ந்தெடுக்கவில்லை. பெண்கள்ல யாருமே நபி கிடையாது, வெறும் ஆண்கள் மட்டும்தான். அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா அல்லாஹ்வுடைய கிருபையில ரிஜாலுல்லாஹ், மனிதர்களால் நபிமார்களின் மூலமாக நபிமார்கள் மனிதர்களை நபிகளாக்கி ரசூல்களாக்கி அவர்களுக்கு மீது இறக்கப்பட்ட வேதங்களை என்னென்ன சொல்லப்பட்டதோ அந்த வேதங்களை அப்படியே அல்லாஹ்வுடைய கிருபையில மக்களுக்கு நபிமார்கள், ரசூல்மார்கள் போதித்து காட்டிய சத்திய உண்மை. பெரியவர்களே, அந்த வரிசையில பார்த்தீங்க அப்படின்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபியாக இருக்கின்றார். நாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி அன்னை ஆயிஷா சித்தியகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கிட்ட ஒரு சஹாபி பெண்மணி கேட்குறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துக்கு பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை விட்டு விசாலாயிட்டாங்க, அதாவது இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. போன பிறகு அந்த அம்மையார் கேட்குறாங்க, யார்கிட்ட? ஹஜரத் ஆயிஷா சித்தியகா ரலியல்லாஹு தஆலா கேட்குறாங்க, நாயகம் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதாக கேட்குறாங்க. அல்லாஹ் அக்பர்.
அந்த சமயத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நீங்க குர்ஆனை படிச்சது இல்லையான்னு கேட்டாங்க. என்ன சொன்னாங்க ஜி? குர்ஆனை நீங்க படிச்சது இல்லையான்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்க குர்ஆனை படிக்கிறோம் தினந்தோறும். நீங்க குர்ஆன்ல என்ன படிக்கிறீங்களோ அதே விஷயத்தை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டினாங்க. அல்லாஹ் அக்பர். பெரியன்பர்களே, ஹதரத்தே இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜலாலைன் தஃப்சீர்ல கூறுகின்றார்கள், கிதாபுல்லா வேற ரிஜாலுல்லா வேற ரெண்டும் கிடையாது, ரெண்டுமே ஒண்ணுதான். பெரியன்பர்களே, கிதாபுல்லா அல்லாஹ் தஆலா தன்னுடைய வேதத்தை ஒரு கிதாபுடைய ஒரு புத்தகத்தினுடைய வடிவத்திலே இந்த உலகத்திலே இறக்கி வைத்தார். ரிஜாலுல்லா என்பது அல்லாஹ்வுடைய கிருபையில அந்த கிதாபில் என்ன சொல்லப்பட்டதோ அந்த விஷயத்தை செய்து காட்டுவதற்காக வேண்டி, மக்களுக்கு போதிப்பதற்காக வேண்டி மனித ரூபத்திலே நபிமார்களை ரசூல்மார்களை இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்தார். அப்ப கிதாபுல்லா வேற ரிஜாலுல்லா வேற கிடையாது, ரெண்டுமே ஒண்ணுதான். கிதாபுல்லா அல்லாஹ்வுடைய கிதாப், ரிஜாலுல்லா நபிமார்கள் ரசூல்மார்கள், அல்லாஹ்வுடைய நபிமார்கள் ரசூல்மார்கள், இந்த ரெண்டுமே ஒண்ணுதான். ஏன்னா நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு தன்னுடைய சுயமாக தன்னுடைய பேச்சுக்கள், தன்னுடைய சிந்தனை ஆற்றல், தானாகவே சிந்தித்து ஒரு விஷயத்தை மக்களுக்கு போதிக்கக்கூடிய ஆற்றலோ அந்த துணிச்சலோ அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கொடுக்கல. ஏன் அப்படின்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன் ஹுவ இல்லா வஹீ யூஹா, இன் ஹுவ இல்லா வஹீ யூஹா. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு மத்தியில அல்லாஹ்வுடைய கிருபையில போதனை செய்யும் சமயத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சில யூதர்கள் கேட்டாங்க. அவங்க புதுசா இஸ்லாத்துக்கு கூட வரக்கூடியதுக்கு தயாராக இருந்தாங்க. அந்த சமயத்துல கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், இது உங்களுடைய பேச்சா, இது உங்களுடைய சொல்லா அல்லது அல்லாஹ்வுடைய சொல்லா அப்படின்னு கேட்டாங்க. இது உங்களுடைய இஷ்டமா, நீங்க உங்க இஷ்ட பிரகாரம் பேசுறீங்களா, உங்க மனசுல என்ன படுதோ அதை சொல்றீங்களா, இது அல்லாஹ்வுடைய சொல்லா அப்படின்னு கேட்டான். அந்த சமயத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்கி வச்சா, இன் ஹுவ இல்லா வஹீ யூஹா. ஓ நபியே, நீங்கள் உங்களுடைய சமுதாயத்துக்கு எடுத்து சொல்லுங்கள், என்னுடைய வாயில் இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் வஹியாக இருக்கின்றது, அல்லாஹ்வின் சொல்லாக இருக்கின்றது, என்னுடைய சொல் கிடையாது, நபி ரசூலுடைய சொல் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா உம்மியாக்குனா. உம்மி அப்படின்னா அரபி எழுத படிக்க தெரியாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அரபி படிக்கவும் தெரியாது, எழுதவும் தெரியாது. ஏன் அப்படின்னா அப்படி ஒரு வேளை நபி அல்லாஹ்வுடைய கிருபையில ரசூலா இருக்கிறார். பெரியன்பர்களே, லௌலாக லமா கலக்துல் அஃலாக் ஹதீஸ் குதுசி இருக்கு புகாரி ஷரீஃபில், நீர் இல்லை என்று சொன்னார் இந்த அந்த சராசரத்தை நான் படைத்திருக்க மாட்டேன், இந்த உலகத்தையே உனக்காக வேண்டி நான் படைத்தேன் யா ரசூலுல்லாஹ் என்பதாக அர்ஷிலே அல்லாஹ் தஆலா எழுதி வைத்திருக்கின்றான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் தன்னுடைய பேருக்கு மத்தியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி பேரை இணைத்து வைத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அந்தஸ்து அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொடுத்தா. ஆனா அப்படி ஒரு நபியாக ரசூலாக சிறப்பான ஒரு நபி ரசூலை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது. ஆனா அவருக்கு படிப்பறிவு இல்லை, எழுத்தறிவு இல்லை. அப்படின்னா கேட்கறதுக்கே வியப்பா இருக்குது, கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா உலகத்தையே அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தான் அல்லாஹ் படைச்சா, அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு படிக்க தெரியாதா, எழுத தெரியாதா? அப்படிப்பட்ட ஒரு படிப்பறிவு இல்லாத, எழுத்தறிவு இல்லாத ஒரு மனிதனை ஏன் நபியாக, ஏன் ரசூலாக, லௌலா கலமா கலக்துல் அஃலாக், நீர் இல்லை என்று சொன்னால் இந்த அண்ட சராசரமே இல்லை என்பதாக அல்லாஹ் சொல்றானே. ஏன் அப்படி அவங்களை ஆக்கனா, ஏன் அப்படி தேர்ந்தெடுத்தா? சுப்ஹானல்லாஹ். ஹதரத்தே முஹத்திஸீன் ஹதரத்தே முஜத்தித் அல்-ஃபைசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கிதாபுல பதிவு செய்றாங்க, ஒருவேளை அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு படிக்கக்கூடிய ஆற்றல், எழுதக்கூடிய ஆற்றல் இந்த இரண்டையுமே கொடுத்திருந்தா அப்படின்னா அல்லாஹ்வுடைய வேதமாகிய குர்ஆன் அவங்க மேல இறக்கப்பட்டதே அந்த குர்ஆனை அல்லாஹ்வுடைய கலாம் என்பதாக சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? இது ரசூலுடைய கலாம், முஹம்மது பின் அப்துல்லா எழுதிய கிதாபு, அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை இது, இது அல்லாஹ்வுடைய வார்த்தை அல்ல, இது ரசூலுடைய வார்த்தை, இது முஹம்மதுடைய வார்த்தை, இது அவர் எழுதிய கிதாபு, இது அவர் தொகுத்த கிதாபு என்பதாக மக்கள் என்ன செய்வாங்க? தீனை நிராகரித்து விடுவார்கள், தீனை நிராகரித்து விடுவார்கள். பெரியன்பர்களே, இன்றைக்கு ஏகப்பட்ட சங்கிகள், ஃபிரௌன், நம்ரூத், ஹமான், ஷத்தாத், காரூன் என்ற மிகப்பெரிய மோசமான பயங்கரவாதத்தனமான மனித இனமே இல்லாத, மனிதத்தனமே இல்லாத, கொடுங்கோலாட்சி செய்த அரக்கத்தனமான மிக பெரும் பாதுஷாக்கள், அரசர்கள், இவங்க எல்லாமே தீனை முற்றிலும் என்ன செஞ்சாங்க? அதாவது அடியோட வெட்டி சாய்க்கணும்னு நினைச்சாங்க. முடிஞ்சதா? முடியல. ஏன் பெரியன்பர்களே, தீனுல் இஸ்லாம் என்பது மனிதரால் உருவாக்கப்பட்டது கிடையாது.
அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக இது உருவாக்கப்பட்டது என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த தீனை அவர்கள் சர்வசாதாரணமாக அளித்திருப்பார்கள். ஆனால் இதுவரையிலும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நூற்றாண்டுகள் கடந்து விட்டது. இதுவரைக்கும் குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளி, ஒரு ஜபர், ஒரு சேரை கூட அவர்களால் மாற்ற முடியவில்லை. காரணம் என்ன? இது எல்லாம் அல்லாஹ்வுடைய கிதாப், இது எல்லாம் தீனுல் இஸ்லாம் என்பது அல்லாஹ்வுடைய தீன், அல்லாஹ்வினால் உருவாக்கப்பட்ட, அல்லாஹ்வினால் அமைக்கப்பட்ட இந்த மார்க்கத்தை அவர்கள் எவ்வளவோ கங்கணங்கள் கட்டி பார்த்தார்கள், என்னென்னமோ சதிகள் செய்தார்கள். என்னென்னமோ சூழ்ச்சிகள் செய்தார்கள். எல்லா சூழ்ச்சிக்காரனுக்கும் அல்லாஹ் சூழ்ச்சிக்காரனாக இருக்கின்றார். தீனுடைய ஒரு விஷயத்தை கூட அவர்களால் அசைக்க முடியவில்லை. ஏன்? இது எல்லாமே அல்லாஹ்வினால் உருவாக்கப்பட்ட தீன். அதனால அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ் அக்பர். என்னவே? இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். நிச்சயமாக இந்த தீன் என்பது மதம் அல்ல, மார்க்கமாக இருக்கின்றது. இந்த மார்க்கம் அல்லாஹ்வினால் உருவாக்கப்பட்ட இஸ்லாமுடைய மார்க்கமாக இருக்கின்றது. அமைதியான மார்க்கமாக இருக்கின்றது. மக்களுக்கு மனிதநேயத்தை போதிக்கக்கூடிய உண்மையான மார்க்கமாக இருக்கின்றது. இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம் என்பதாக அல்லாஹ் திட்டவட்டமாக குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். பெரிய என்பர்களே, ஆக அப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு படிப்பறிவு இருந்தது, எழுத்தறிவு இருந்தது என்று சொன்னால் கண்டிப்பாக யூதர்கள், குறைஷி, அவங்களுடைய வம்சத்தை சார்ந்தவர்கள், மக்காவாசிகள், மதீனாவாசிகள் எல்லோருமே சொல்லியிருப்பாங்க, இது அல்லாஹ்வுடைய கலாம் கிடையாது, இது ரசூலுடைய கலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கலாம், முஹம்மது பின் அப்துல்லாவுடைய பேச்சு, அவருடைய சொல், அவர் தொகுத்த கிதாபுகள் என்பதாக அவர்கள் தீனை ஏற்க மறுத்திருப்பார்கள். அல்லாஹ் அக்பர். பெரியவர்களே, இது அல்லாஹ்வுடைய கிதாபாக இருந்ததின் காரணமாக அவர்களை உம்மியாக்கி, அவர்களுக்கு எழுத படிக்க தெரியாதவர்களாக ஆக்கி, அதற்கு பிறகு அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய வேதத்தை இறக்கி மக்களுக்கு அதை எடுத்து போதித்தார்களே, அதுதான் அல்லாஹ்வுடைய பெரிய முஅஜிஸா, அற்புதங்கள், அதிசயங்கள். அல்லாஹ் அக்பர். ஆக பெரியவர்களே, இப்படி அல்லாஹ் தஆலா எப்பொழுது எல்லாம் மனிதர்கள் பாவத்தின் பிரதிபலனாக பாவத்தை அல்லாஹ்வுடைய கிருபையில் அதிகமாக ஆகி, அல்லாஹ்வுடைய கிருபையில் பாவம் அதிகமாகி தலைவிரித்து ஆடுகின்றதோ அந்தந்த காலகட்டத்திற்கு தகுந்தால் போல் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு கிதாபுகளை இறக்குகின்றான். கிதாபுல்லாஹ் ஓ ரிஜாலுல்லாஹ், அந்த கிதாபை மக்களுக்கு போதிப்பதற்காக வேண்டி ரசூல்மார்களை, நபிமார்களை இந்த உலகத்திலே அனுப்பி அல்லாஹ் தஆலா சீரமைக்கின்றான் என்பதுதான் சத்தியமான உண்மை. ஹதீஸும் குர்ஆனும் அதைத்தான் சொல்லி காட்டுகின்றது. சரி பெரியவர்களே, இப்ப தீன் அப்படின்னா என்ன? தீன் அப்படின்னா என்ன? இப்ப அல்லாஹ்வுடைய கிருபையில நமக்கு ரசூல்மார்கள் வந்தாங்க, நபிமார்கள் வந்தாங்க. நாம அல்லாஹ்வுடைய கிருபையில எந்த நபிமார்களையும் பார்க்கல, எந்த ரசூல்மார்களையும் பார்க்கல, அல்லாஹ்வை பார்க்கல, அல்லாஹ்வின் சார்பாக இறக்கப்பட்ட குர்ஆனை நாம பார்க்கல, பெருமானார் ஸல்லல்லாஹு மோஜிசாத்துக்கள், அற்புதங்கள், அதிசயங்கள் இவையெல்லாம் எதையுமே நம்ம பார்க்கல. ஆனாலும் அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வின் ரசூலின் மீதும் அல்லாஹ்வுடைய கிருபையில் அசைக்க முடியாத ஈமான் கொண்டிருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியில உட்கார்ந்திருக்கிறாங்க. அந்த சமயத்துல ஹஜ்ரத் அபூ ஹுரைரா எந்திரிச்சாங்க, யா ரசூலுல்லாஹ், உலகத்திலே தலை சிறந்த சமுதாயம் எது என்பதாக கேட்கிறார். நம்ம உலகத்துல தலை சிறந்த சமுதாயம் எது என்பதாக கேட்கிறார். அவங்க சொன்னாங்க, எல்லாமே எதிர்பார்த்தாங்க, நம்மளை தான் சொல்லுவாங்க, சஹாபாக்கள் ஆகிய நம்மளை தான் சொல்லுவாங்க அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் அமைதி கொண்டார். அமைதி கொண்ட பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை உயர்த்தி சொன்னாங்க, ஒரு காலம் வரும், ருக்குனே யமானி, காபத்துல்லாவுடைய திசை, காபத்துல்லாவுடைய இப்ப இந்த திசை பார்த்தீங்கன்னா ஹஜர் அஸ்வத், அதுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா ருக்குனே யமானின்னு இருக்கும். ஹாஜிமார்கள்லாம் போயிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. காபத்துல்லால இந்த பக்கம் ஹஜர் அஸ்வத், இந்த பக்கம் ருக்குனே யமானி இருக்கும். அந்த ருக்குனே யமானி திசையை விரல் காட்டி ருக்குனே யமானியின் பக்கம் நின்று திசையை காட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த யமன் தேசம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ருக்குனே யமானி, இந்த தேசத்தில் இருந்து ஒரு சமுதாயம் பிறக்கும். அந்த சமுதாயம் என்னை பார்த்திருக்க மாட்டார்கள், என்னை பார்த்திருக்க மாட்டாங்க, என்னுடைய மோஜிசாத்துக்கள், அற்புதங்கள், அதிசயங்களை பார்த்திருக்க மாட்டாங்க, அல்லாஹ்வை பார்த்திருக்க மாட்டாங்க, என்னின் மீது இறக்கப்பட்ட வேதங்களை அவங்க பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனாலும் அவர்கள் என்னின் மீது அசைக்க முடியாத ஈமான் கொண்டு நம்பிக்கை கொள்வார்கள். அவர்கள் தான் உலகத்திலே தலை சிறந்த சமுதாயம் என்பதாக சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். சஹாபாக்கள் ஆடி போயிட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஏன் இந்த வார்த்தை சொன்னாங்க? அப்ப சஹாபாக்களை காட்டிலும் நாம உயர்ந்தவங்களா? சஹாபாக்களை காட்டிலும் நாம உயர்ந்தவங்களா? இல்ல.
ஆனா ஈமான்ல பாத்தீங்க அப்படின்னா அல்லாஹ்வுடைய கிருபையில நம்மளை காட்டிலும் சஹாபாக்கள் கோடிக்கணக்கான மடங்கு உயர்ந்தவர்கள். அந்தஸ்திலும் சரி, ஈமானிலும் சரி, எல்லா விஷயத்திலையுமே. இருந்தாலும் உம்மத்தே முஹம்மதியாவுக்கு தனி கண்ணியம், ஒரு சிறப்பு இருக்கு. அந்த சிறப்பை எடுத்துரைப்பதற்காக வேண்டித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த யமன் தேசத்துக்கு கூட யமானியின் பக்கம் ஒரு சமுதாயம் பிறக்கும். அந்த சமுதாயம் என்னையும் பார்த்திருக்க மாட்டார்கள், மோஜிசாத்துக்களை பார்த்திருக்க மாட்டார்கள், குர்ஆன் இறங்குவதை பார்த்திருக்க மாட்டார்கள். எல்லா விஷயத்தையும் பார்க்காமலே அவர்கள் என்னுடைய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், இறைநேசர்கள், உலமாக்கள் இவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு நம்பி அவர்கள் என்ன செய்வாங்க, நம்மின் மீது ஈமான் கொண்டிருப்பாங்க என்பதாக சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். ஆக பெரியன்பர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையில சஹாபாக்களுடைய அந்தஸ்து உயர்ந்தது. ஆனால் அல்லாஹ்வுடைய கிருபையில உம்மத்தே முஹம்மதியா அப்படிங்கிற அந்தஸ்தை சஹாபாக்களுக்கு மத்தியில் எடுத்துரைத்து காட்டுவதற்காக வேண்டித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க. இப்ப சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய கிருபையில மோஜிசாத்துக்களை பார்த்தாங்க, ரசூல்களை பார்த்தாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. எல்லா விஷயங்களையும் கண்கூடாக பார்த்த பிறகு அவங்க என்ன செஞ்சாங்க, ஈமான் கொண்டாங்க. ஆனா நம்ம ஏதாவது பார்த்தோமா? எதையுமே பார்க்கல. அல்லாஹ் இருக்கிறான் நம்புறோம், அல்லாஹ்வுடைய ரசூல் இருக்கிறாங்க நம்புறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் யாரும் கிடையாது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய இறை தூதராக இருக்கின்றார் என்பதாக நான் மனதால் நம்பி நாவினால் உறுதிமொழிப்படுத்துகின்றேன் என்பதாக நாம் ஈமான் கொண்டிருக்கின்றோம். அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தே முஹம்மதியாவுடைய தனி சிறப்பையும் கண்ணியத்தையும் சஹாபாக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொன்னார். பெரியன்பர்களே, இப்ப இந்த தீன் இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நிச்சயமாக இந்த தீன் என்பது, மார்க்கம் என்பது அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்ட, அல்லாஹ்வினால் உருவாக்கப்பட்ட அமைதியான இஸ்லாமுடைய மனிதநேயத்தனமான ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கிறான். இந்த தீனை நமக்கு கொண்டு வந்து சேர்த்தது யாரு? சுப்ஹானல்லாஹ். பெரியன்பர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு போதிச்சு கொடுத்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு யாருமே உஸ்தாது கிடையாது. யாருமே உஸ்தாது கிடையாது. அவங்களுக்கு ஒரே ஒரு தூதுவன். யாரு? ஹஜ்ரத்தே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் தஆலா ஜிப்ராயில் கிட்ட சொல்லுவாங்க, ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு போதிச்சு காட்டுவாங்க. இவ்வளவுதான். மற்றபடி நடுவுல எந்த மதரசா, எந்த உஸ்தாதும் கிடையாது. இப்ப சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில எப்படி தீன் வந்துச்சு, சஹாபாக்கள் எப்படி தீனை கத்துக்கிட்டாங்க அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஜ்லிஸ்ல உட்காருவாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ, அவங்க என்ன செய்யறாங்களோ, அவருடைய கவுல், அவருடைய ஃபேல். கவுல் அப்படின்னா சொல், ஃபேல் அப்படின்னா செயல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸுக்கு ரெண்டே ரெண்டு விஷயம், கவுல், ஃபேல். அவங்க சொன்னாங்களா, அவங்க செஞ்சாங்களா, இதுதான் ஹதீஸ். இப்ப அவங்க என்ன சொன்னாங்க அதை கேட்டாங்க, அவங்க என்ன செய்யறாங்க அதை பார்த்தாங்க. இதை பார்த்து அவங்க என்ன செஞ்சாங்க, தீனை கத்துக்கிட்டாங்க. எந்த மதரசாவுக்கும் போகல, எந்த உஸ்தாதுகிட்டையும் பாடம் படிக்கல, எந்த யூனிவர்சிட்டியிலையும் போய் படிக்கல, எந்த பட்டங்கள் சனதும் அவங்க வாங்கல. அவங்க டைரக்டா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ்ல உட்கார்ந்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செய்வாங்க, அவங்க என்ன செஞ்சாங்களோ அதை அல்லாஹ்வுடைய கிருபையில செய்வாங்க. இதுதான் தீன் அவங்க கத்துக்கிட்டாங்க. யாரு? சஹாபா பெருமக்கள். இப்ப அந்த சஹாபாக்கள் கத்துக்கிட்டு அவங்க தாபிஈன்க்கு சொல்லி கொடுத்தாங்க, தாபியின் கத்துக்கிட்டு தபா தாபியின்க்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வாழையடி வாழையா, வாழையடி வாழையா அவுலியாக்கள், இறை நேசர்கள் அல்லாஹ்வுடைய கிருபையில. பெரியன்பர்களே, அஜ்மீர்ல அடங்கியிருக்கிறார் இப்ராஹிம் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவரு சாதாரணமான மனிதர் கிடையாது, மிகப்பெரிய அவுலியா. அதே மாதிரி மெஹபூபே சுப்ஹானி, மாஷூகே ரப்பானி, ஷேக் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சய்யிதுல் அவுலியா, எல்லா அவுலியாக்களுக்கும் தலைவர். அவருடைய படிப்பை பார்த்தீங்க அப்படின்னா, பகதாதில் அவர் படித்தவர் யாரு? ஹஜ்ரத்தே மெஹபூபே சுப்ஹானி. பெரியன்பர்களே, மிகப்பெரிய முஃப்தி யாரு? ஹஜ்ரத்தே சய்யிதுல் அவுலியா மெஹபூபே சுப்ஹானி, மாஷூகே ரப்பானி, ஷேக் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. பெரியவங்களே சாதாரணமானவங்க கிடையாது. அவங்கெல்லாம் ஒரு தடவை மூச்சு விட்டு அல்லாஹ் அப்படிங்கிற சத்தத்தை சொன்னாங்க அப்படின்னா லட்சக்கணக்கான மக்கள் ஈமான் கொண்டுடுவான். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவங்களுடைய ஈமான்ல பலத்தை வச்சிருந்தான். அவங்க அல்லாஹ்வுடைய கிருபையில தன்னுடைய சொத்து சுகங்கள், மனைவி, மக்கள், வீடு, பந்தம் எல்லாத்தையுமே துறந்து அவங்க என்ன செஞ்சாங்க, தீனுக்காக வேண்டி தாவத்துடைய வேலையில அங்கிருந்து கிளம்பினா. இப்ப இப்ராஹிம் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சிஷ்டி எங்க இருக்கு தெரியுங்களா? ஈராக்ல இருக்கு.
பாருங்க, சிஷ்டி அப்படிங்கிறது அஜ்மீர்ல கிடையாது. சிஷ்டி அப்படிங்கிறது ஈராக் பக்கத்துல இருக்கு. அங்கிருந்து எப்படி இங்க அஜ்மீருக்கு வந்தாங்க அப்படின்னா தாவத்துடைய வேலைக்காக வேண்டி வந்தாங்க. அல்லாஹ் அக்பர். நாம நினைக்கிற அவுலியாக்கள் வேற, दावत வேற அப்படின்னு நினைக்கிறோம். பல மக்கள் அப்படிதான் நினைக்கிறாங்க. अउलियाकल को भी दावत को भी ताल्लुक कुछ नहीं। क्या मुतौली साहब, बहुत सारे आदमी ऐसा समझते हैं मैंने अउलिया को भी तबलीग दावत का काम को भी ताल्लुक नहीं है। अउलिया अलग है, तबलीग का काम अलग है। नहीं, दो भी एक ही ரெண்டுமே ஒண்ணுதான். பெரியவர்களே, நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. இப்ராஹிம் சிஷ்டி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் ஈராக் சிஷ்டியில இருந்து அஜ்மீருக்கு வந்து அங்க அடங்கி இருக்கிறார். எதுக்காக வேண்டி வந்தாங்க? வியாபாரத்துக்கு வந்தாங்களா? மனைவி மக்களை காப்பாற்றுறதுக்கு வந்தாங்களா? இல்ல, தப்லீக் தாவத்துடைய வேலைக்கு வந்தாங்க. தீனை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய கிருபையில் ஹஜ்ஜத்துல் விதாவிலே அமர்ந்து கொண்டு கஸ்வா அப்படிங்கிற ஒட்டகத்தின் மீது அமர்ந்து கொண்டு பயங்கரமான உற்சாகமான 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் பிரசங்கம் பேசுனாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னுடைய ஒரு அடையாளம் அத்தியாயமாக இருந்தாலும் அதை மக்களுக்கு நீங்கள் எடுத்துச் சொல்வது உங்களின் மீது கடமை என்பதாக சொன்னார். அந்த விஷயத்தை கேட்ட உடனே சஹாபா பெருமக்கள் அவங்களுடைய வாகனங்கள் எந்தெந்த திசையில் இருந்ததோ அந்தந்த திசையில் அவங்க என்ன செய்யறாங்க? ஹிஜ்ரத் செஞ்சாங்க. தன்னுடைய மனைவி, மக்கள், சொந்தம், பந்தம் எல்லாத்தையுமே விட்டுட்டு தாவத்துடைய வேலைக்காக வேண்டி, தீனை மக்களுக்கு எடுத்துரைப்பதற்காக வேண்டி எல்லா சஹாபாக்களுமே புறப்பட்டு விட்டார்கள். பெரியவர்களே, மதீனால போய் ஜன்னத்துல் பக்கி அப்படின்னு ஒரு கபர்ஸ்தான் இருக்கு. நம்ம பார்த்தோம், அல்லாஹ்வுடைய கிருபையில பல ஹஜ்மார்கள் போயிருப்பீங்க. 10,000 சஹாபாக்கள் அடங்கிய இடம் அது. மீதி சென்னதி சஹாபாக்களை 10,000 தான் இருக்கிறாங்களா? பாய், ஹஜ்ஜத்துல் விதால ஹதீஸ் இருக்குது. பாய், ஹஜ்ஜத்துல் விதால கடைசி ஹஜ்ஜில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்றாங்க. 1 மணி நேரம் பயங்கரமான பயான் நடக்கு. ஒட்டகத்து மேல உட்கார்ந்து அரஃபாவுடைய மைதானத்துல பிரசங்கம் பயங்கரமா அனல் பறக்குது, அனல் பறக்குது. அப்படி பேசுறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பயானை இதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையில் இப்படி கேட்டதே கிடையாது. அவ்வளவு பயங்கரமான, அவ்வளவு அனல் பறக்கக்கூடிய பயங்கர உற்சாகமான பயங்கரமான பயானா இருந்துச்சு என்பதாக ஹஜ்ரத் அபூபக்கர் சொல்றாங்க. பெரியவர்களே, அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. சஹாபாக்கள் எத்தனை பேர் அப்படிங்கிற வரிசைப்படுத்தி சொல்றாரு. 1,24,000 சஹாபாக்கள் அந்த ஹஜ்ஜத்துல் விதால இருந்தாங்க. அல்லாஹ் அக்பர். 1,24,000 சஹாபாக்கள் ஹஜ்ஜத்துல் விதாவுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கடைசி ஹஜ். அடுத்த வருஷம் ஒரு உயிரோட இல்ல, உலகத்தை விட்டு விசால் ஆயிட்டாரு. பெரியவர்களே, அந்த ஹஜ்ஜத்துல் விதால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, ஹஜ்ரத் அபூபக்கர் எத்தனை சஹாபாக்கள் வந்திருக்கிறாங்க ஹஜ்ஜத்துல் விதால? அவங்க சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், சுமார் 1,24,000 சஹாபாக்கள் இந்த ஹஜ்ஜத்துல் விதால வருகை தந்திருக்கிறாங்க அப்படின்னு அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. யாருக்கு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. 1,24,000 சஹாபாக்கள் இருந்த இடத்துல வெறும் ஜன்னத்துல் பகீல 10,000 சஹாபாக்கள் தான் இருக்கிறாங்க. बाबू भाई खाली 10,000 சஹாபா கிராம் அந்த ஜன்னத்துல் பகீல அடங்கி இருக்கிறார். மதீனாவுடைய பெரிய கபர்ஸ்தான் மஸ்ஜித் நபவி ஒட்டி பக்கத்திலேயே இருக்கு. இப்ப மீதி இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எங்க போயிட்டாங்க? என்ன ஊர் விட்டு போயிட்டாங்களா? எங்க போயிட்டாங்க? எங்க காணாம போயிட்டாங்க? பெரியவர்களே, ஹதீஸுக்கள் அறிவிக்கப்படுது, ஹஜ்ஜத்துல் விதால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம், பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னுடைய ஒரு அத்தியாயமாக இருந்தாலும் மக்களுக்கு நீங்கள் எடுத்துரைப்பது உங்களின் மீது கட்டாய கடமை. குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ராயத்திஹி, உங்களில் ஒவ்வொருவர்களும் பொறுப்பாளிகளாக இருக்கின்றீர்கள். நாளை மறுமையிலே தீனை பற்றி, உலக விஷயங்களை பற்றி, உங்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகளை பற்றி உங்களிடத்தில் கேள்வி கணக்கு கேட்கப்படும். சும்மல துஸ்அலுன யௌமஇஸின் அனின் நஈம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், என்னால் வழங்கப்பட்ட நியமத்துக்கள், அருட்கொடைகளை பற்றி நாளை உன்னிடத்திலே கேள்வி கேட்கப்படும். நான் கொடுத்த நியமத்துக்கள், அருட்கொடைகளை எவ்வாறு நீ செலவழித்தாய், எவ்வாறு பயன்படுத்தினாய் என்பதாக கேள்வி கேட்கப்படும் என்பதாக குர்ஆன் ஹதீஸில் நிரம்பி கிடக்குது, நிரம்பி கிடக்குது. பெரியவர்களே, எல்லா சஹாபாக்களுமே அல்லாஹ்வுடைய கிருபையில தாவத்துடைய வேலை, தப்லீகுடைய வேலை, அல்லாஹ்வுடைய ஒருமைத்துவத்தை எடுத்துரைப்பதற்காக வேண்டி தன்னுடைய சொந்த பந்தங்கள், ஆசா பாசங்களை எல்லாமே
குர்பானி செய்துவிட்டு எல்லாம் உலகத்துடைய ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலே பரவி சென்று விட்டார்கள். அல்லாஹ் அக்பர். அதே மாதிரிதான் அவுலியாக்களும் இறை நேசர்கள் அல்லாஹ்வாலே இவங்களும் தப்லீகுடைய வேலையும் வெவ்வேறு கிடையாது. அவங்களும் தப்லீக தாவத்துடைய வேலை எப்படி சஹாபா பெருமக்கள் ஊரை விட்டு தன்னுடைய மனைவி மக்களை விட்டு நாட்டை விட்டு தாம் பிறந்த மண்ணை விட்டு உலகத்திற்கக்கூடிய ஒவ்வொரு மூலை முடுக்குகளுக்கு தாவத்துடைய வேலையை எடுத்து சென்றார்களோ அதே போன்றுதான் ஹஜ்ரத் இப்ராஹிம் சிஷ்டி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஈராக்கிலே இருந்து அஜ்மீர் வரைக்கும் வந்தாங்க. வர வழியில எங்கெங்க மக்கள் சந்திக்கின்றார்களோ எல்லா மக்களுக்கும் தாவத்துடைய வேலை எடுத்து சொன்னாங்க, தீனை பற்றி எடுத்து சொன்னாங்க. அவங்க அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள், அவுலியாக்கள். ஆக அவுலியாக்கள் வேற, தப்லீக் தாவத்துடைய வேலை வேற என்பதாக நாம் நினைக்கவே கூடாது, பிரிக்கவே கூடாது. அவங்கெல்லாம் ஒவ்வொரு நாடுகளை பகதாது, மிஸ்ரு, பலஸ்தீனு, ஈரானு, ஈராக்கு, மதீனா, மக்கா இது மாதிரி பல நாடுகளில் இருந்து விட்டு வெளியில வந்ததுக்கு காரணம் என்ன? தாவத்துடைய வேலைக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ஒருமைத்துவத்தை, வஹதானியத்தை, அல்லாஹ் ஒருவனாக இருக்கின்றார், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமாக இருக்கின்றார்கள் அப்படிங்கிற தீனுடைய விஷயத்தை எடுத்துச் சொல்வதற்காக வேண்டித்தான் ஒவ்வொரு அவுலியாக்களுமே தான் பிறந்த மண்ணு, வீடு, மனைவி, மக்கள், சொந்தங்கள், பந்தங்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலே வந்து அடங்கி விட்டார்கள். அது மாதிரி வந்தவங்க தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் சிஷ்டி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அஜ்மீருடைய தர்கா சொல்ற பார்த்தீங்களா, அங்க அடங்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி நாகூர்ல இருக்கக்கூடிய ஷாவுல் ஹமீத் பாவா, அவங்களும் அல்லாஹ்வுடைய கிருபையில நாகூர்ல பிறந்தவர் கிடையாது, அவரு வேற ஊர்ல இருந்தவர். எல்லாமே அல்லாஹ்வுடைய கிருபையில இது மாதிரி அவுலியாக்களின் மூலமாக, தாபிஈன்கள் மூலமாக, சஹாபாக்களின் மூலமாக, தபஅ தாபிஈன் மூலமாக, உலமாக்களின் மூலமாக இந்த தீன் நம் வரை அடைந்தது என்பதில் எந்தவிதமான சந்தேகம் கிடையாது. கடைசியாக ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி இது வரைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஃபுஸூஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு. பெரியவர்களே, தீன் அப்படின்னா என்னது? தீன் அப்படின்னா என்ன? சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் கிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்க, அல்லாஹ் கிட்ட இருந்து ரசூல் கத்துக்கிட்டாங்க, அல்லாஹ் கிட்ட இருந்து ரசூல் கத்துக்கிட்டாங்க, ரசூல் கிட்ட இருந்து சஹாபாக்கள் கத்துக்கிட்டாங்க, சஹாபாக்கள் இருந்து தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், இறைநேசர்கள், அதே மாதிரி அல்லாஹ்வுடைய கிருபையில உலமாக்கள். இது மாதிரி லைனா வாழையடி வாழையா தீன் நம்ம வரை வந்துச்சு. இப்ப தீன் அப்படின்னா என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஃபுஸூஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு. என்னுடைய ரசூல் எந்த விஷயத்தை செய்யுமாறு ஏவினாரோ அந்த விஷயத்தை நீங்கள் செய்யுங்கள். வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஃபுஸூஹு. என்னுடைய ரசூல் எதை சொன்னாங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு. எந்த விஷயத்தை அவர் தடுத்தார்களோ அதில் இருந்து விலகி இருங்கள். இதுதான் தீன். முபாரக். தீன் அப்படிங்கிறது ரெண்டு விஷயம்தான். ஒன்று, அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னாங்களோ அதை கெட்டியா பிடிச்சுக்கணும். அதே மாதிரி அவங்க எதை தடுத்தாங்களோ அதில் இருந்து விலகி இருக்கணும். இதுதான் தீன். பெரியவர்களே, அல்லாஹ் சொல்றான், வஅகீமுஸ் ஸலாத வஆத்துஸ் ஸகாத் வர்கஉ மஅர் ராக்கிஈன். தொழுகையை நிறைநாட்டுங்கள், ஜகாத்தை நிறைவேற்றுங்கள். வர்கஉ மஅர் ராக்கிஈன். ஜமாத்தோடு, இமாம் ஜமாத்தோடு பள்ளியிலே ருக்கு செய்வர்களோடு சேர்ந்து நீங்கள் என்ன செய்யுங்க? ஜமாத்தோட தொழுகுங்க. வஅகீமுஸ் ஸலாத வஆத்துஸ் ஸகாத். தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை நிறைவேற்றுங்கள். பெரியவர்களே, இது மாதிரி அல்லாஹ்வுடைய கிருபையில எது அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டானோ அந்த விஷயத்தை நம்ம கெட்டியா பிடிச்சுக்கணும். வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு. எதை தடுத்தார்களோ அந்த விஷயத்திலிருந்து விலகி இருக்கணும். ஷரியத்து சொல்லுது, தண்ணி அடிக்காத ஹராம், திருடாத ஹராம், பொய் பேசாத ஹராம், பித்தலாட்டம் பண்ணாத ஹராம், மற்றவங்களுடைய சொத்து அபகரிக்காத ஹராம். பெரியவர்களே, இது மாதிரி டிவி பார்க்காத ஹராம், ஆபாச படங்களை பார்க்காத ஹராம், அந்நிய பெண்களை பார்க்காத ஹராம், சினிமா பார்க்காத ஹராம், இது மாதிரி பல விஷயங்கள், இசையை பார்க்காத ஹராம், சூதாடாத ஹராம், இது மாதிரி பல விஷயங்கள். இதுல இருந்து விலகி இருப்பது தான் தீன். அப்ப வெறும் இபாதத்து ஒண்ணு மட்டும் கிடையாது, ரெண்டு பாட்டு இருக்கு. தீன் அப்படின்னா அல்லாஹ் எது சொன்னாங்களோ அதை செய்யணும், எதை தடுத்தாங்களோ அதுல இருந்து விலகி இருக்கணும்.
இப்ப நாம அல்லாஹ் சொல்றான் தொழுகுடா அப்படின்னு நம்ம தொழுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் தொழுகிறோம். ரம்ஜான் மாசம் வந்தா நோன்பு வைக்கிறோம், ஜகாத் கொடுக்கிறோம், ஹஜ் செய்யறோம், திலாவத்து செய்யறோம், ஏத்திகாஃப் உட்கார்றோம், உம்ரா செய்யறோம், அல்லாஹ்வுடைய கிருபையில ஜிக்ர் செய்யறோம், பல நல்ல தர்மங்கள் செய்யறோம், எல்லா நல்ல காரியங்களும் செய்யறோம். அல்ஹம்துலில்லாஹ். இது எல்லாமே வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபகுஸூஹு, ஒரு பகுதி தான் தீனுடைய ஒரு பகுதி. இன்னொரு பகுதி எது? வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு, எதை அவர் தடுத்தார்களோ அதில் இருந்து விலகி இருங்கள். அதை நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். தொழுகுவோம், ஆனா நேரம் கிடைச்சா பொய் சொல்லுவோம். தொழுகுவோம், நேரம் கிடைச்சா தண்ணி அடிப்போம். நௌசுபில்லாஹ். தொழுகுவோம், நேரம் கிடைச்சா பொய்யந்து திருடுவோம். தொழுகுவோம், வெளியில போன வியாபாரத்தில் பித்தலாட்டம் பண்ணுவோம். நௌசுபில்லாஹ். இல்ல பெரியன்பர்களே, இது கிடையாது. இவர் முக்கம்மல் தீன்தாரி கிடையாது. பெரியன்பர்களே, இபாதத் என்பது தீனுடைய பெரிய ஒரு அங்கம். ஆனால் அதை விட பன்மடங்கு பெரிய அங்கம் எது தெரியுங்களா? பாவத்தை விடுவது. அல்லாஹ் அக்பர். பாவத்தை விடுவதுதான் தீனுடைய மிகப்பெரிய பகுதி. இபாதத்தும் பகுதி தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா தொழுகுவதோடு நீங்கள் பாவத்தை விடுவதற்கு அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும். இதை நான் சொல்லல, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். குர்ஆன்ல சொல்றான், என்னஜி எந்த அளவுக்கு இபாதத் செய்யறதுக்கு நம்ம கிட்ட ஆர்வம் இருக்குதோ, முந்தி அடிச்சுக்கிட்டு வரமோ, தொழுகைக்கு நோன்பு வைக்கிறோமோ, இபாதத் செய்யறோமோ, திலாவத்து செய்யறோமோ, எல்லா நல்ல காரியங்களும் நல்லபடியா செய்யறோமே, அதை விட 100 மடங்கு வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு, என்னுடைய ரசூல் எதை தடுத்தார்களோ அதில் இருந்து நீ விலகி இரு என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆனா இன்னைக்கு முஸ்லிம்கள் வெறும் இபாதத்தை மட்டும் दीन என்பதாக நினைச்சுக்கிட்டாங்க. क्या भाई मालूम भाई आज इंसान क्या समझ लिया भाई 5 वक्त की नमाज इमाम जमात के साथ मस्जिद में हम नमाज अदा कर लेंगे तो हम दीनदार हैं, हम दीनदार हैं। बाहर जाएंगे, व्यापार करेंगे, झूठ बोलेंगे, चोरी करेंगे, धोखा देंगे। अल्लाह अकबर. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவி விட்டு வெளியில வந்தாங்க. வரும்பொழுது ஒரு சஹாபி ரொம்ப பலகீனமானவர், அவர் கோதுமை வித்துட்டு இருந்தார். கோதுமை வித்துட்டு இருந்தார். எப்படி வித்தார் அப்படின்னா, ஈரமான கோதுமை கீழே வச்சுக்கிட்டு காஞ்ச கோதுமை மேலே வச்சுட்டார். நீங்க யூபிக்கெல்லாம் போயிருப்பீங்க, நாக்பூருக்கு பார்த்தீங்களா? நாக்பூர் அங்க வந்து அந்த கொடை ஆரஞ்சு ரொம்ப ஃபேமஸ் இல்லைங்களா? நாங்க படிக்கும் போது 96ல் பார்த்தோம் அப்படின்னா இவ்வளவு பெரிய கூடை இருக்கும். அந்த கூடையில 10 ரூபா தான். சந்தரே கொடை ஆரஞ்சிருக்கு பார்த்தீங்களா? அது வந்து வெறும் 10 ரூபா தான். நாமளும் அடட கூட நிறைய கொடுக்குறாண்டா 10 ரூபாய்க்கு அப்படின்னு ஆசையில் 1-2 வாங்கிக்குவோம். வண்டி 10 நிமிஷம் கூட நிற்கும், அப்புறம் போயிடும். அதுக்கப்புறம் சாப்பிடலாண்டா மாப்பிள்ளை அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மேலே 4 மட்டும்தான் நல்லா இருக்கும், உள்ள எல்லாமே கெட்டு அழுகி போய் நாட்டம் முடிச்சிருக்கும். சுபில்லா, இது என்னது? வியாபாரத்துடைய டெக்னிக்னு அவன் நினைக்கிறான். பக்கா ஹராம், பக்கா ஹராம். இப்ப அந்த சஹாபி என்ன செஞ்சாரு? கோதுமை காஞ்ச கோதுமையை மேலே வச்சுக்கிட்டாரு, ஈரமான கோதுமையை கீழே வச்சிருக்கிறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சு போச்சு. வெளியில வந்தவுடனே அந்த சஹாபியை பார்த்தாரு, நீ செய்யக்கூடிய காரியம் பக்கா ஹராமான காரியம் அப்படின்னாரு. அவங்க சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் கோதுமை விற்கிறேன், கோதுமை விற்கிறது ஹராமா அப்படின்னு. கோதுமை விற்கிறது ஹராம் கிடையாது, அதனுடைய வியாபாரத்துடைய வழிமுறை தப்பா இருக்குது அப்படின்னாரு. என்ன அப்படின்னா கையை விட்டாரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்த்தா எல்லாம் கீழே அப்படியே கோதுமை ஈரமா இருக்கு. அவர் சொன்னாரு, ஈரமான கோதுமையை மக்களுடைய தலையில கற்ற, இதனால என்ன அப்படின்னா வசன், என்ன பாய் வசன் இருக்கு பார்த்தீங்களா? எடை கூடுதலா இருக்கும். அதுக்கோசரம் இந்த செய்தியா, இது ஹராமான காரியம், இப்படி நீ சம்பாதிக்கிறது சரியல்ல என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார். உடனே அந்த சஹாபி தூக்கி எரிஞ்சிட்டார். இந்த கோதுமையை அப்படியே தூக்கி எரிஞ்சிட்டார். பெரியன்பர்களே, சொல்லப்படக்கூடிய நோக்கம் என்ன? தீன் அப்படிங்கிறது வெறும் இபாதத் மட்டும் கிடையாது. இபாதத்தும் கண்டிப்பா நாம செய்யணும், அது ஒரு பகுதி, பெரிய அங்கம். ஆனால் அதை விட பெரிய பகுதி, பெரிய அங்கம் எது? பாவத்தை விட்டு விலகி இருப்பது, அதுக்குண்டான முயற்சிகள் செய்வது. இதுதான் பெரிய விஷயம். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தீன்தாரிகளாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாகுரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.